செல்ல மௌனமே எழுந்து வா எனது பாகமே அடடா போதும் சோகம் சிரித்தால் சேரும் செல்வம் செல்ல மௌனமே கடந்து போ செல்ல மௌனமே விடாமல் பேசி பழகவா சொல்லாத வார்த்தை சொல்லவா கடந்து போ செல்ல மௌனமே எழுந்து வா எனது பாகமே செல்ல மௌனமே கடந்து போ செல்ல மௌனமே விடாமல் பேசி பழகவா சொல்லாத வார்த்தை சொல்லவா கடந்து போ செல்ல மௌனமே எழுந்து வா எனது பாகமே
எனது பாகமே. ஆ, ஆ, என்ன சார் சொல்றீங்க? அந்த ராஸ்கல் ஃபோன் பண்ணி மறுபடியும் 1 கோடி ரூபாய் கேட்கறானா? எஸ் ஸ்ரீதர், didn't I tell you இந்த மாதிரி ஆட்களை விட்டு வச்ச ஆபத்துன்னு? இப்போ என்ன சார் பண்றது? என்னத்த பண்றது? அவன் கேட்ட மாதிரி அந்த பணத்தை கொடுத்து தான் ஆகணும். போன தடவை மாதிரி அந்த பணத்தை பேக்ல போட்டு அவன் சொல்ற லேண்ட்மார்க்ல கொண்டு போய் வைக்கணும். இந்த தடவை கார்ப்பரேஷன் குப்பை தொட்டியில் வைக்க சொல்றான் இடியட். சார் 5 லட்சம் 10 லட்சம் இல்ல சார், 1 கோடி அள்ளி கொடுக்கறதுக்கு எனக்கு மனசே வர மாட்டேங்குது சார். வேணும்னா போன தடவை மாதிரி இந்த தடவை நம்ம ஆளுங்களை செட் பண்ணி அவனை கையங்கொள்ளமா பிடிச்சிடலாம் சார். எப்படி முடியும்? அவன் நம்மளோட ஒவ்வொரு ஆக்டிவிட்டிஸும் க்ளோஸால வாட்ச் பண்ணிட்டு இருக்கான். நம்ம தும்னாலே அவன் கண்டுபிடிச்சிடுறானே. சார் எவ்வளோ கஷ்டப்பட்டு ரிஸ்க் எடுத்து கொடுக்க வேண்டியவங்களாம் கொடுத்து நாம சம்பாதிக்கிற பணத்தை அவன் இவ்வளோ ஈஸியாக தட்டின்னு போறானே சார். போகிற போக்க பார்த்தா உங்கள் பிஸ்னஸ்க்கு ஈக்குவல் ஷேர் கேட்பான் போல இருக்க. கேட்டாலும் கொடுத்து தான் ஆகணும். ஏன்னா இப்போ நம்ம பொடி அவன் கையில இருக்கு. சார் ஃபர்ஸ்ட் டைம் என்ன சொன்னீங்க? பணம் தான் அவனுடைய மோட்டிவ், அதனால அவன் போலீஸ்க்கு போக மாட்டான்னு. இப்போவும் பணம் தானே கேட்குறான். நம்ம லேட் பண்ணி பேசுவோம். எப்படின்னா அந்த சிப்பை வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுவோம் சார். நோ ஸ்ரீதர், we don't have time for all that. ஏற்கனவே அவன் கேட்ட மாதிரி 1 கோடி ரூபாய் பணத்தை கொடுத்தாச்சு. அந்த பணமே அவனுக்கு போதுன்னு சொல்லி அவன் போலீஸில் போய் போட்டு கொடுத்தானா மாட்ட போகிறது நம்ம தான். அவனுக்கு எந்த லாஸுமே இருக்க போகிறது இல்லை. பட் இந்த தடவையும் அவன் கேட்ட மாதிரி பணத்தை கொடுப்போம். அதையும் மீறி அவன் சிப்பை கொடுக்காம போயிட்டானா நோ, கண்டிப்பாக கொடுத்துதான் ஆகணும். I'll take care of all that. You get the money and come. ஓகே சார். ஷோ வேணாங்க. பேசாம இரு. ஷோ ரொம்ப கசப்பா இருக்கும். மருந்துனா கசக்க தான் செய்யும். நீ சாப்பிட்ட விஷம் வயித்துல இருக்கிற பாப்பாவை எதுவும் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக தானே டாக்டர் மருந்தெல்லாம் கொடுத்துருக்காரு. சாப்பிடு. வேணாங்க. சாப்பிடு. இந்தா தண்ணி குடி. சீக்கிரம். குடி. நீங்க இரு. ஓகே சார். செல்வம், அரே வாங்க உட்காருங்க. என்னங்க எதுக்கு இதெல்லாம்? பரவாயில்ல இருக்கட்டும். சிஸ்டருக்கு இப்போ உடம்பு எப்படி இருக்கு? பரவாயில்லைங்க. சிஸ்டர், நான் ஒன்று சொன்னா தப்பா நினைக்க மாட்டீங்களே? தப்பாலாம் நினைச்சுக்க மாட்டேன், சொல்லுங்க. எந்த ஒரு பிரச்சனைக்குமே தற்கொலை தீர்வாகாது. இனிமேல்ட்டு இந்த மாதிரி முட்டாள்தனமான கோழைத்தனமான முடிவுக்கு போகாதீங்க. அர்ச்சனா இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்ததுக்கு நான் தான் காரணம். இனிமே நிச்சயமா அர்ச்சனாக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை வரவே வராது. எப்படியோ நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கணும், அதான் எனக்கு வேணும். பேசிட்டே இருங்க, நான் போய் காஃபி போட்டு கொண்டு வரேன். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் சிஸ்டர், நீங்க ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. அப்புறம் செல்வம், ஒரு முக்கியமான விஷயம் சொல்லுங்க. ஒரு 50 கோடி ரூபாய் ப்ராஜெக்ட் ஒன்று
நமக்கு எப்படியும் 10 to 12 crores லாபம் கிடைக்கும். இன்னைக்கு ஈவினிங் பார்ட்டியே ஹோட்டலில் வச்சு மீட் பண்ணலாமா? வேண்டாம் சேட். என்ன செல்வம், 10-12 கோடி லாபம் கிடைக்கும்னு சொல்கிறேன், இந்த ப்ராஜெக்டே வேண்டான்னு சொல்கிறேன். ப்ராஜெக்டை விட எனக்கு அர்ச்சனா தான் சேட் முக்கியம். பிஸ்னஸில் கிடைக்கிற கோடிக்கணக்கான லாபத்தை விட என் பொண்டாட்டி முகத்தில் சந்தோஷமாக அவள் மனசில் நிம்மதியும் தான் நான் என் சொத்தாக நினைக்கிறேன். சேட், இது வரைக்கும் உலகத்தையே எட்டி பார்க்காத என் குழந்தையும் அர்ச்சனாவும் மரணத்தோட வாசலை எட்டி பார்த்துட்டு வந்திருக்காங்க. அதுக்கு காரணம் என்னோட குடி. இனிமே இந்த உலகமே கிடைக்கும்னா கூட எனக்கு அந்த குடி வேண்டாம். அதை நான் என் கையால் தொட மாட்டேன். அதனால இந்த ப்ராஜெக்டும் வேண்டாம், சாயங்காலம் மீட்டிங்கும் வேண்டாம். தயவுசெய்து நான் எடுத்த இந்த முடிவுக்காக என் மேலே வருத்தப்படாதீங்க. பரவாயில்ல செல்வம், நம்ம ஓடி உழைக்கிறது கஷ்டப்படுறது எல்லாம் நம்ம பொண்டாட்டி பிள்ளைங்க சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக தான். நீ இந்த முடிவு எடுத்ததை நான் தப்பா நினைக்கல, சந்தோஷப்படுறேன். சாரி சிஸ்டர், இனிமேல்ட்டு இந்த பிஸ்னஸ், ஹோட்டல், மீட்டிங் இதிலெல்லாம் நான் செல்வத்தை கமிட் பண்ணவே மாட்டேன். எனக்கு நீங்கள் 2 பேரும் சந்தோஷமா இருந்தால் அதுவே போதும். நான் வரேன் செல்வம், உடம்பு பார்த்துக்கோங்க, நான் வரேன். அவன் சொன்ன லேண்ட்மார்க் தான், அந்த குப்பை தட்டி தான் நினைக்கிறேன். அது பக்கத்தில் பணத்தை வைக்க சொல்லியிருக்கான். நீங்கள் போய் வச்சுட்டு வந்துருங்க. அவனே தான் ராஸ்கல், எங்கிருந்து நம்மளை வாட்ச் பண்ணிட்டே ஃபோன் பண்ணுறான். எங்க? ஹலோ, பணத்தை சொன்னபடி வெஸ்டல்ல அப்படியே நின்னுகிட்டே இருக்க, கிளம்பு. சிப்பங்க, அது உன்னை தேடி வரும். இதே தான் போன வாட்டி சொன்னேன், ஆனால் நீ என்ன ஏமாத்திட்ட. வேர் இஸ் இட்? இப்போ உனக்கு சிப்பு வேணுமா இல்ல நீ வச்சிட்டு போற பணம் வேணுமா? எனக்கு சிப்பு தான் வேணும். வரும், முதல்ல இங்க இருந்து கிளம்பு. போகிறேன், பட் சிப்பு என் கைக்கு வந்து சேரணும். வரும், திரும்பி பார்க்காம போ.